ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு டர்ஃப் பிஸ்னஸ் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் அன் ஸ்மால் ஓனராக நம்ம வந்து என்னென்னலாம் அதை என்னென்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து டர்ஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது. பட் அதில் அந்த என்டையர் காஸ்ட் பிரேக் டவுனை வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு வீடியோ இல்லை. ஸோ அதை அச்சீவ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ இருக்கும் தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவை ஒரு 5 செக்ஷன்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நல்லா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ட் செகண்ட் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்தெந்த விஷயத்தான் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ், உங்களோட ரெவன்யூ, எக்ஸ்பெக்டட் ரெவன்யூ என்ன இருக்கும், எக்ஸ்பெக்டட் காஸ்ட் என்ன இருக்கும், அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப். அண்ட் அதுக்கப்புறம் ஏன் வந்து டர்ஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான டிமாண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபோர்த் செக்ஷன். அண்ட் ஃபைனலி இதை லாங் ரன்ல கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணால் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு லாங் ரன்ல நம்மளால கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு perspective. So this video is split into 5 sections. So first, இதுக்கான ஜென்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ டர்ஃப்ங்கிறது ஆப்வியஸ்லி கிரவுண்ட். ஸோ உங்கள்கிட்ட லேண்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஓன் லேண்ட் இருந்துச்சுன்னா வெல் அப்ரூவ். இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ என்டர் இன்டு லீஸ் அக்ரிமெண்ட் வித் ஒரிஜினல் லேண்ட். ஸோ நீங்கள் லீஸ் அக்ரிமெண்ட்லாம் போடுங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டீடு வந்து என்னன்னா ரெஜிஸ்டர்ட் டீடாக இருந்துச்சுன்னா பெட்டர். பிகாஸ் இன்கேஸ் நாளைக்கு லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் ஆகுது அப்படின்னா டீடு வந்து ரெஜிஸ்டராக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து லிட்டிகேஷன்ஸ் வந்து அதை வேலிட் டாக்குமெண்ட்ஸாக எடுத்துப்பாங்க. ஸோ இது அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து லோன் போறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூனிக் அந்த லோன் அப்ரூவல்ஸ்க்கான அந்த டாக்குமெண்ட்ஸ், சிபில் ஸ்கோர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து எந்த கம்பெனி கிட்ட வந்து அப்ரோச் பண்ண போறீங்க ஃபார் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகட்டும், அவங்களோட கொட்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி வெண்டார்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்தது ஏன் வந்து டர்ஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஸோ இப்போ எல்லாருமே வந்து 9 to 5 நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஜாப்ல வந்து நிறையா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபும் இருக்கு, நார்மல் ஜாப்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க் பிளேஸ்லையும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்வலி டீம்ஸ் கோ அண்ட் ப்ளே எவ்ரி வீக். டர்ஃப் இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வி கோ ஃபார் டர்ஃப் எவ்ரி வீக். ஸோ போயிட்டு ஒரு 2 hours நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு வரும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஒய் டர்ஃப் பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் க்ரோயிங் அவேர்னஸ் அபவுட் த ஸ்போர்ட் அண்ட் கீப்பிங் யுவர் பாடி ஃபிட். ஸோ இதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ டர்ஃப் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். இதுக்கு கண்டிப்பாக டிமாண்டும் இருக்குது ஃப்ரம் போத் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் சைடில். ஸ்கூல் பசங்களும் விளையாட வராங்க, காலேஜ் போகிறவங்களும் விளையாட வராங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் கமெண்ட் பண்ணுறாங்க யூஸ்வலி. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 to 11:30 ஸ்லாட் வரைக்கும் போட்டு விளையாடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நைட் டைமில் கூட டிமாண்ட் இருக்க ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த டர்ஃப் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி செக்ஷன் டர்ஃப் பிஸ்னஸ் ஏன் ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கான டிமாண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா இதோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட், ரைட்? ஸோ ஒரு டர்ஃப் பிஸ்னஸ்ங்கிறது இட் இஸ் ஆப்வியஸ்லி லொக்கேஷன் பேஸ்ட் பிஸ்னஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த ஒரு ரீச் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு ரிலை அப்பான் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ இது வந்து லொக்கேஷன் பேஸ்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பேஸ்ட். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணி இதை ரீச் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஸ்லாட்ஸ் வந்து புக் ஆகும். ஸோ இது வந்து அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் யூடியூப் சோர்சஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமம் கேபிட்டல் வந்து சம்வேர் அரௌண்ட் 15 lakhs ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டாப் வந்து எவ்வளோ வேணால் ப்ராப்ளம், பட் மினிமம் உங்களுக்கு 15 lakhs வச்சும் தேவைப்படும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து நீங்கள் இஃப் யூ கோ ஃபார் அ லோன்,
ஸோ லோனுக்கு வந்து நிறைய ப்ராசஸஸ் இருக்குது ரைட். நீங்கள் அட்லீஸ்ட் என்னன்னா அந்த அந்த 15 lakhsல யூ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் 30% as a மார்ஜின் பண்ணி நீங்கள் கொடுக்குற மாதிரி. ஸோ 15ல 30 அரௌண்ட் 4.5 lakhs to 5 lakhs வந்து நீங்கள் வந்து லோன் ஃபண்டை போடுற மாதிரி தான். ஸோ 100% லோன் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஆஸ்பெக்ட் விச் யூ ஹேவ் டு கன்சிடர் பிஃபோர் என்ட்ரிங்ஸ். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பார்ட் ஃப்ரம் திஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுற காசை தவிர்த்து யூ ஹேவ் டு ஹேவ் சம் கேஷஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 months ஆஃப் தரணும். ஏன்னா உங்களுக்கு இனிஷியலி நீங்கள் வந்து இன்னைக்கு டர்ஃப் ஆரம்பிச்சு உடனே உங்களுக்கு கன்வர்ஷன் வருமானு கேட்டால் டவுட், மைட் பி வரலாம் பட் டவுட். ஸோ சேஃபர் சைடுக்கு என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 5 times ஆஃப் பீரியட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் வந்து ஒரு 25,000-30,000 வருது அப்படின்னு மாதத்துக்கு அதில் 5 times. ஸோ ஒரு 1.5 lakhs உங்கள் கையில் வந்து ரிசர்வ்ஸாக வச்சுக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஈபி, ஏன்னா அந்த பெரிய பெரிய லைட்ஸ்க்கெல்லாம் வந்து ஜென்ரலாக எனக்கு எவ்வளோ ஈபி ஆகும் தெரியாது. ஸோ அசியூம் ஒரு 20-25K பர் மந்த் ஆகுது அப்படின்னா அசியூம். ஸோ 25K இன்டூ 5 போட்டால் 1.25 lakhs. ஸோ அரௌண்ட் அங்கே ஒரு 1.5 இங்கே ஒரு 1.2, ஸோ 2.75 அரௌண்ட் 2.8 lakhs வந்து நீங்கள் கேஷ் ரிசர்வாக வச்சுக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 30% நீங்கள் மார்ஜின் மட்டும் கொண்டு வரணும். ஸோ அதுக்கே வந்து உங்களுக்கு ஒரு 4.5 lakhs ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு 2.8 lakhs. ஸோ அரௌண்ட் 7 lakhs வந்து உங்கள் கையில் இருக்கும். ஸோ அப்போ தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இதோட ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃபோட ரெவென்யூ ஸ்ட்ரக்சர் அண்ட் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஜென்ரலாக ரெவென்யூன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு டர்ஃபுக்கு வந்து ஸ்லாட்ஸ் கால் பண்ணி ஸ்லாட்ஸ் புக் பண்ணி விளாடணும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ ஷுட் பிளான் சச் அ வே தட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் யூ அட்மோஸ்ட் வந்து ஒரு 8 hours ஸ்லாட்ஸ் வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தட் ஸோ 2 hours ஆஃப் 4 slots. ஸோ அந்த 4 ஸ்லாட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 slot அதாவது 4 hours வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. பேலன்ஸ் 4 hours வந்து இந்த ஸ்லாட்ஸ் வந்து கால் பண்ணி புக் பண்ணி விளையாட மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த கால் பண்ணி புக் பண்ணுறது வந்து நமக்கு ரிக்கரிங்காக இருக்குமான்னு தெரியாது. பட் இந்த ஒரு ஃபிக்ஸ்டு ஃபார் எக்ஸாம்பிள் சாக்கர் கோச் ரைட். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா ஃபிக்ஸ்டான ஒரு இன்கம் நாங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அவங்கள வந்து யூ ஃபிக்ஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 slots அண்ட் பேலன்ஸ் 2 slotsக்கு இந்த கால் பண்ணி புக் பண்ணுறது நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் ரெவன்யூ. அண்ட் ரெண்டாவது ஃபார்ம் வந்து என்னென்னா இந்த டோர்னமெண்ட்ஸ் மேபி பாசிபிளாக இருந்துச்சுன்னா இனிஷியலாக பாசிபிள் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து விசிபிலிட்டி வரும். யூ கேன் கண்டக்ட் சம் ஸ்மால் டோர்னமெண்ட்ஸ் அண்ட் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறது. ஸோ அதுக்கு இது மூலிமா உங்களுக்கு அகைன் ஸ்பாட்லைட் வந்து உங்களுக்கு டர்ஃபுக்கு இது வந்து ரெண்டாவது ஒரு ஆப்ஷன். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ. டர்ஃபுக்கு பக்கத்துலேயே மேபி யூ கேன் ஸ்டார்ட் அ ஸ்மால் சம் ஸ்டோர், சம் ஸ்நாக்ஸ் ஸ்டோர் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும். விளையாட வரவங்க தே வில் ஹாவ் அ ஸ்மால் பைட் ஆஃப் ஸ்நாக். ஸோ அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஆர் சம் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்துட்டு அப்படியே அவங்க வந்து இங்கே சாப்பிட்றாங்கன்னா 100% சான்சஸ். இது வந்து ஒரு தேர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரெவன்யூ. ஸோ இன்னும் வந்து இதை தவிர்த்து நீங்கள் பிளான் பண்ணுறது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு சீசன் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா யூ கேன் கிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ரைட், எண்ட் ஆஃப் வீக் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து தரலாம். ஸோ தட் அதுவுமே இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்பாட்லைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து ரெவன்யூ ஸ்ட்ரக்சர். காஸ்ட் ஸ்ட்ரக்சர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக என்ன காஸ்ட் அப்படின்னா இந்த லேண்டோட இவி பில்ஸ் அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மோஸ்ட்லி வந்து லோன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5 years ரீபே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுக்கு வந்து ஃபினான்ஸ் காஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒன்று. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் டேரெக்டாக இன்வால்வ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் வந்து அதை பார்த்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து மேபி பார்ட் டைம் வாட்ச்மேன் ஒரு கார்டியன் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ நீங்களே இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னா அது காஸ்ட் இல்லை. பட் நீங்கள் இன்னொருத்தரை வைக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி தரணும். ஸோ அது வந்து நமக்கு
இன்னொரு ஒரு காஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே நான் சைட் பை சைட் ஒரு எக்ஸல் மாதிரி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செஷனில் வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸல் மாதிரி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ வந்து இட் இஸ் அ ப்ளே. ஸோ நீங்கள் அந்த டூல் வச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் என்ன இருக்கும், செல்லிங் ப்ரைஸ் நம்ம என்ன வைக்கலாங்கிறதெல்லாம் யூ கேன் டிசைட். ஸோ ஸோ அந்த டூல் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சி இனிஷியலி நம்ம ஒரு டேர்ஃப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட ரெவென்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட காஸ்ட் நீங்கள் வந்து எவ்வளோ ரெக்கவர் பண்ணணும், ரைட், செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இந்த வகையில் அந்த நான் சொன்ன அந்த எக்ஸல் டூல் வந்து இட் வில் கைட் யூ இன் ஹேவிங் அன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த காஸ்ட் அண்ட் ரெவன்யூ ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். எக்ஸல் சீட். ஸோ அந்த எக்ஸல் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் இந்த செல் M9ல் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ரைட். உங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன, உங்களோட எவ்வளோ லேண்ட் ஏரியா, ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட இபி பில், எக்ஸ்பெக்டட் இபி பில் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் கார்டியன்ஸ் ஒரு ஓனர் சேலரி. ஸோ இப்போ நீங்களே டேரெக்டாக இன்வால்வ் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ சேலரி மாதிரி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இங்கே போடணும். இல்லை அப்படின்னா ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, வாட்ச்மேன் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி தரீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களோட கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரைட், இந்த போட்ட கேபிட்டலை நீங்கள் வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். ஸோ நீங்கள் வந்து இயர் 1ல நீங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணீங்க, உங்களோட காஸ்ட் வந்து பயங்கரமாக ஏறிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செல்லிங் ப்ரைஸும் அவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்க்கு யாரும் வந்து புக் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 5 இயர்ஸ் இந்த போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஐ மீன் நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்லாட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பனாக வச்சுருக்கீங்கிறதும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதை பொறுத்து உங்களோட இந்த 2 செக்ஷனும் மாறும். நம்பர் ஆஃப் செஷன்ஸ் பர் டே அண்ட் டோட்டல் ஹவர்ஸ் பர் டே. ஸோ ரைட், இதுவுமே உங்களுக்கு மாறும். ஸோ நீங்கள் இந்த 2 இன்புட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே ஆட்டோ கேல்குலேட்டட் தான். ஸோ ஒன்ஸ் கேல்குலேட் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த ப்ரீவியஸ் செஷன்லேயே சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஃபுட்பால் கோச்சிங்க்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வைக்கலாம், ரைட். அண்ட் இந்த நார்மல் கால் டு புக், இந்த ஸ்லாட்ஸ் புக் பண்ணி விளையாடுறதுக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வைக்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைட் பண்ணிட்டு உங்களோட ரெவென்யூ வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நாள் டர்ஃபை வந்து ஓப்பனில் வச்சிருக்கீங்கிறத பொறுத்து இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 300 நாள் தான் டர்ஃபை வந்து ஓப்பனில் வச்சிருக்கீங்க அப்படின்னா 300 டேஸ்க்கு தகுந்த ரெவென்யூ வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும், ரைட். ஸோ வந்து ரெவென்யூ எவ்வளோ, காஸ்ட் எவ்வளோ, டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ. அண்ட் மெயினாக வந்து நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வித் அமார்டைசேஷன் டேபிள் உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் டேபிளே தெரிஞ்சிடும். ஸோ ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக நேவிகேட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் எக்ஸல் வில் சர்வ் ஆஸ் அ டூல் டு கேல்குலேட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பேபேக் பீரியட் என்ன. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கும். ஸோ இதை வந்து ஒரு கைடன்ஸாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக இதுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், ப்ரீவியஸ் செஷனில் அந்த எக்ஸல் டூல் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஸோ ஃபைனல் செக்ஷன் ஆஃப் த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் பிஸ்னஸ் நெட்வொர்க். ஸோ இதை நம்ம ப்ராப்பராக லாங் டேர்மில் கொண்டு போனோம் அப்படின்னா எப்படி, அதாவது நம்ம என்னென்ன மாதிரிலாம் பண்ணால் இட் குட் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா சேல் ப்ரைஸ். அந்த டூலை பேஸ் பண்ணி நீங்கள் சேல் ப்ரைஸ் அதே வாங்குவீங்க. பட் நம்மளோட காம்படிட்டர் டர்ஃப்ஸ், ரைட், அவங்க என்ன மாதிரி ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் வந்து அவங்கள விட மேபி ஒரு 100 or 200 கம்மியாக சார்ஜ் பண்ணுவீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டூலில் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் பர் ஹவருக்கு 800 வருது அப்படின்னா, பட் அதே லொக்காலிட்டியில் டர்ஃப்ஸ் எல்லாமே 1200 சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து 800 சார்ஜ் பண்ணாத அவசியம், ரைட். ஸோ நம்ம வந்து ஒரு 1000 சார்ஜ் பண்ணுவோம். ஸ்டில் அவங்க நம்மகிட்ட வருவாங்க, நமக்கு தான் பெனிஃபிட், ரைட். அவங்க கம்பேர் பண்ணி வந்தாங்கன்னா நமக்கு வந்து 1000 கிடைச்சிடும், ரைட். இது எல்லாமே ரெக்கவரி தாங்க. ஸோ ஆல் அபவுட் ரெக்கவரி. ஸோ நீங்கள் வந்து 800 சார்ஜ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய நாள் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதே நீங்கள் 1000 சார்ஜ் பண்ணீங்கன்னா ஈவன் யூ கேன் டேக் அ ட்ரைவ் ஃபார் 2 or 3 days per month. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நம்மளோட காம்படிட்டர்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் ரெண்டாவது மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருக்கும். இப்போ சோஷியல் மீடியா ஆட்ஸ் ரன் பண்ணலாம், இல்லைன்னா இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம அந்த பர்சன்ஸை அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம். ஸோ தட் தி சார்ஜ் பேஸ். அண்ட் அதே மாதிரி ஆட்ஸுமே வந்து இட் இஸ் நாட் ப்ரோ காஸ்ட்லி டு ஆஃபர். இட் இஸ் வெரி ஸோ இட்ஸ் ஈஸிலி அஃபோர்டபுள் தான். ஸோ நம்ம அதை வந்து லெவரேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ட்ராக் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா வீக்லி பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணிருக்கோம். சரி, இப்போ ஒரு வீக் ஃபுல்லாக நான் டர்ஃப் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எவ்வளோ சேல் வந்திருக்கு, எனக்கு எவ்வளோ காஸ்ட், ஸோ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்கே நமக்கு வந்து சேல்ஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதை வந்து நம்ம டீகோட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரைட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெய்னி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக டர்ஃப்ஸ் வந்து புக் ஆகலை அப்படின்னா அந்த சீசனில் மைபி யூ கேன் ட்ரை திஸ் அஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட். அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கிவ் டிஸ்கவுண்ட். நல்ல டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அதை ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணீங்க அப்படின்னா யூ மைட் கெட் சம் அடிஷ்னல் சேல்ஸ். ஸோ ரைட், இதெல்லாம் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸை ட்ராக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ். அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் அபவுட் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ். ஸோ அதான் உங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கிளாஸ் அண்ட் உங்களோட அந்த நெட்ஸ் அதெல்லாமே வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ். இதோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஏஜ் குரூப் அப்படிங்கிறத பாருங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் டர்ஃபிக் விளையாட வரவங்க மோஸ்ட்லி மிக்ஸ் ஆகி தான் வருவாங்க. பட் யூ கேன் அட்டெம்ப்ட் டு ரீட் யுவர் கஸ்டமர் பேஸ். ஸோ தட் அவங்க வந்து எப்போ வருவாங்கங்கிற ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சது அப்படின்னா அந்த சீசனில் யூ கேன் கிவ் சம் டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி. இட்ஸ் ஆல் அபவுட் அனாலிசிஸ். உங்களோட மேபி இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் வராங்க அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நைட் வராங்க அப்படின்னா அண்ட் அவங்க புக் பண்ணுற ஸ்லாட் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்கலாம் வந்து 11:30 வரைக்கும் ஸ்லாட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பட் நீங்கள் 10 o'clock க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஈவன் இன்க்ரீஸ் அண்ட் 1.5 hours. ரைட், அந்த ஸ்லாட் வந்து நீங்கள் ஓப்பனில் வைக்கலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு ஒரு ரெவன்யூ தான். ஸோ ஒன் ஸ்லாட் நிறைய எக்ஸ்ட்ரா இன்டூ 20-25 days வச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ரெவன்யூ. ஸோ இந்த ஸ்லாட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுமே வந்து என்னன்னா உங்களோட கன்சியூமர் பேஸை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ட்ராக் பண்ணுறது எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாங் ரன்ல ஒரு டர்ஃப் பிஸ்னஸை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து மெயினாக நான் எதுக்கு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நாட் நீங்கள் வந்து எல்லாமே டர்ஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்க, பட் டர்ஃப் பிஸ்னஸ்க்குள்ள ஒருத்தங்க வரணும்னு நினச்சிங்கன்னா என்னென்ன மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிவ் யூ an ஐடியா. ஸோ இட்ஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். நீங்கள் உங்களுக்கு மென்டார்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ப்ராப்பராக கேட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் அ பியூர்லி கைடன்ஸ் பர்பஸ் மட்டும்தான். அண்ட் இங்கே இருக்கிற எக்ஸலுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்டெம்ப்ட் டு ஷோ யூ ஹவு வாட் வில் பி த காஸ்ட் அண்ட் அகேன்ஸ்ட் நீங்கள் எவ்வளோ ரெவன்யூ பண்ணீங்கன்னா அந்த காஸ்ட்டை ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுக்கணும். தவிர்த்து இட் டசன்ட் கேரண்டி எனி ப்ராஃபிட்டாக சம்திங். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஒப்பீனியன் ஸோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் எந்த பிஸ்னஸை பற்றி இந்த மாதிரி டீகோட் பண்ணலாம் ஆர் வந்து எந்த பிஸ்னஸை பற்றி ஒரு ஐடியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் டெஃபினெட்லி மேக் a video. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட் அண்ட் see you in next video.